இது வந்து அம்பாள் வந்து பசுவாக வந்து பூஜை பண்ண ஸ்தலம் அது. சுவாமி ஒரு சமயம் கைலாயத்தில் சுவாமி வந்து அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணும்போது அந்த உபதேசத்தை அம்பாள் கேட்கல, பசு கண்ணு போடுறத வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. அப்போது சுவாமிக்கு கோபம் வந்துடுது. சாதாரணமாக இப்போ நம்ம பார்த்துல கூட நம்ம சொல்கிறத கேட்கலாம், நமக்கு இவ்வளோ கோபம் வரும். அந்த மாதிரி சுவாமிக்கு கோபம் வந்து அம்பாளுக்கு ஒரு சாபம் இட்டு பூலோகத்தில் வந்து எனக்கு நீ பசுவாக வந்து பூஜை பண்ணினா மறுபடியும் இடத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு சுவாமியோட கட்டளை. அது பிரகாரம் அம்பாள் வந்து இந்த ஊர் ராஜா வீட்டில் வந்து பசுவாக வந்து வளர்ந்துட்டு வரும்போது அவங்க மாட்டுக்காரனை கேட்டிருக்காங்க, பால் எங்கே காணோம், மாடு காட்டுக்கு ஓட்டி போகிற பாலை காணோமேன்னு இருக்காங்க. அவங்க ஒரு நாள் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, ராஜா காட்டுக்குள்ளே பசு போது வெளியே வரும்போது பாலை காணோன்னு இருக்கான். அப்போ அவங்க வந்து இந்த காட்டை அழித்து வந்து ராஜாக்கள்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தா பசு வந்து புத்துக்கு நேராக நிற்குது, பால் சுரக்குது. அதை பார்த்துட்டு அதை கணைச்சி பார்க்கும்போது சுவாமி ஜெகஜோதியாக தெரிஞ்சாராம், நல்லா கண்ணு கூசுகிற மாதிரி மரகதலிங்கம் நல்லா தெரிஞ்சாராம். அப்போ அந்த சுவாமியை எடுத்து நம்ம வேறு இடத்துல வைக்கலான்னு ராஜா அதை இது பண்ணியிருக்காரு. அப்போ ஒரே பிளட்டாக வந்தது. ஏன்னா சுவாமி சுயம்பு மூர்த்தி, அதனால் அங்கேயே அதே இடத்துல சுவாமி இருக்கிற இடத்துலையே ஆலயம் கட்டி அங்கேயே வச்சுட்டார் ராஜா. அதனால தான் அம்பாளுக்கு கோபுரத்தை நம்ம ஈர்ப்பு, கோபுரம்னா பசு, அம்பாலே வந்து பசுவாக வந்து பால் சுரந்து பூஜை பண்ணதுனால கோபுரத்தை நாம் ஈர்ப்பு. சுவாமிக்கு வந்து திரு இடைச்சுரநாதர் பேர். திருன்னா வந்து ஜென்ரலாக ஒரு அழகை குறிக்கும், இடைனா வந்து அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 வரை திருக்கச்சூர் போய்ட்டு திருக்கழுக்குன்றம் போகிற அந்த கூட்டூரில் இவர் இங்கே இருக்கிறத மறந்துடுறார். அப்போ தான் சுவாமி இங்கேருந்து பிராமண வேஷத்தில் போயிட்டு மோர் கொடுத்து கேட்குறாரு, ஐயா தாகத்துக்கு கொஞ்சம் மோர் சாப்பிடுன்றாரு. நாங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்தை தரிசிக்காமல் எதுவும் சாப்பிட்றதில்லன்றாரு. இங்கேயும் ஒரு ஆலயம் இருந்து வாங்கன்னு சொல்லிட்டு சுவாமியே உள்ள ஆயுஷன் வந்து நேராக போய் உள்ளே மறைஞ்சிட்டார் சுவாமி. அப்போ தான் அவர் திருஞான சம்பந்தர் நிற்கிறது உள்ள அப்படியே அந்த உருவம் ஜெகஜோதியாக நல்லா தெரிஞ்சுதான் பச்சை கலரில். அப்போ தான் திருஞான சம்பந்தர் ஆனந்த கண்ணீர் விட்டு பண்ணார், சுவாமியோட அழகை பற்றி பண்ணார். அப்போ தான் சுவாமிக்கு வந்து திரு இடைச்சுரநாதர் பேர். திருன்னா அழகு, இடையினா சுவாமி இடையில படித்தது, சுரம்னா ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டு பாண்டதுங்க. இன்றைக்கி அந்த சுவாமிக்கு வந்து தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை வந்து காலையில் வெறும் வயிற்றில் 1 மண்டலம் சாப்பிட்டோம்னா, ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காதுங்க, ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. எப்பேற்பட்ட நோவாக இருந்தாலும் குணமாயிடும். அதே மாதிரி புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் கைகூடி வரும். அதுதான் இந்த சுவாமியோட ஒரு ஐதீகம். அவ்வளோதான்.